இந்த பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ வர காமன் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன? காமனாக அந்த நியூ பார்ன் மதர்ஸ் டெலிவரி ஆன ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வர என்னென்ன காமன் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து நிப்பிள் சென்சிட்டிவிட்டி இருக்க செய்யும். அதாவது ப்ரைமி சொல்லுவோம். ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆன மதர்ஸ்க்கு வந்து நிப்பிள் சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால ஒரு மாதிரி டிரான்சியன்ட் பெயின் இருக்கும். அந்த டிரான்சியன்ட் பெயின் வந்து மோஸ்ட்லாக வந்து ஒரு 7 to 10 டேஸில் வந்து சரியாயிடும். பட் இந்த பெயின் வந்து பர்சிஸ்டண்ட்டாக ஃபீடிங்க்கு ரொம்ப அக்ரெசிவாக ஜாஸ்தியாகுது, ஃபீட் பண்ணவே முடியல, நிப்பிளில் வந்து ஸ்கின் பீலிங் இருக்குது, பிளட்டிஷ் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை பைட்டான அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்குன்னா இதை என்ன இண்டிகேட் பண்ணுன்னா அம்மா வந்து குழந்தைய வைக்கிற விதம் வந்து சரியில்லை. குழந்தை வைக்கிற விதம் தான் என்ன அர்த்தம்னா லேட்ச்னா வந்து குழந்தை வாய் வந்து மார்பகத்தில் வைக்கிறது தான் லேட்ச்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேட்சிங் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா ஆப்வியஸாக குழந்தை வந்து பைட் பண்ண தான் செய்வாங்க. இது ஏன் குழந்தை பைட் பண்ணுறாங்க? நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இந்த குழந்தைய வந்து இப்படி முட்டி இங்கே வச்சுட்டு குழந்தை இப்படி சிசர் சோலில் வச்சு ஃபீட் பண்ணணுன்ற மாதிரி தான் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் எல்லாருக்கும் இந்த பொசிஷன் செட் ஆகாது. ஒவ்வொரு மதருக்கும் மார்பகமும் நிப்பிள் ஷேப் அண்ட் சைஸும் டிஃபராக இருக்கிறப்போ அவங்களோட வே ஆஃப் ஹோல்டிங் அண்ட் பொசிஷன் கூட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு மதருக்கு வந்து ஒரு சின்ன பிரஸ்ட் இஸ் வெரி ஸ்மால் அண்ட் நிப்பிள் இஸ் பிட் ஃப்ளாட்ன பட்சத்தில் இப்படி வச்சு ஃபீட் பண்ணுறப்போ பேபி ஸ்லிப் ஆகி நிப்பிள் போக ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ தட்ஸ் அ ரீசன் ஆஃப் நிப்பிள் பைட்டிங். பட் நிப்பிளில் பால் இல்லை. நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா நல்லா காம்பெல்லாம் வாயில் வச்சுட்டு அப்போ பால் போகலன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இப்போ மார்பகத்தில் வந்து டக்ஸ் மாதிரி இருக்குது, குழாய்கள் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நிப்பிள் பின்னாலேயே வந்து முடிஞ்சிருது. ஸோ குழந்தை வந்து அந்த கழுப்பு பகுதியிலேருந்து நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி ஃபீட் எடுக்கும் போது தான் காம்பு வழியாக பால் போகுது தவிர்த்து இட்ஸ் நாட் த நிப்பிள் யூ செக்ரீட்ஸ் மில்க். நிறைய பேர் காம்பை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு பால் இல்லை அப்படின்னா பால் பத்தலைன்னு நினைப்பாங்க. பட் பிரெஸ்ட்டில் தான் மில்க் இருக்கு தவிர்த்து காம்பில் கிடையாது. ஸோ தட்ஸ் அ ரீசன் குழந்தை வந்து காம்பை மட்டும் வச்சு ஃபீட் பண்ணுறப்போ ஃப்ளோ கம்மியாக வரும். ஸோ இட்ஸ் த கம்ஸ் இன் ட்ராப் பை ட்ராப். அப்போ என்ன அது சஃபிஷியண்டாக போதில்லைன்றப்போ த பேபி ஸ்டார்ட் டு சக்கிள் மோர். when starts to suckle மோர்ன்ற பட்சத்தில் தான் அம்மாவுக்கு வந்து பைட்டிங் ஆகுது, பைட் ஆகி அது மார்க்காது. ஸோ உங்களுக்கு வலி இருக்கு, கிராக் விழுது, இல்லை ப்ளீட் ஆகுதுனாலே நீங்கள் வைக்கிற விதத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து நம்ம ஃபேமிலியில் சொன்னால் வீட்டில் இருக்கவங்க வந்து நினைப்பாங்க இதெல்லாம் யூஷுவலான விஷயம் தான், ஒரு நாள் போக போக சரியாயிடும். ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நாள் அடைவில் என்ன ஆகும்னா ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ண என்ன ஆகும்னா குழந்தைக்கு வந்து சில டைம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. எவ்வளோ குடித்தாலும் குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கலாம், குழந்தைக்கு யூரினேஷன் போகாது, வெயிட் கெயின் ஆகாது, குழந்தை ரொம்ப லெத்தார்ஜியாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப தூங்கிட்டே இருக்கலாம். தென் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு. குழந்தை வந்து டீஹைட்ரேஷன் போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது நிப்பிள் ஃபீடிங்னால. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த டைமிங்கில் வந்து செக் பண்ணாமல் ஸ்டில் தே கண்டினியூ இந்த நிப்பிள் ஃபீடிங் பட்சத்தில் அம்மாவுக்கு வர ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிப்பிளில் மட்டும் ஃபீட் பண்ணுறப்போ அம்மாவுக்கு ஸ்டிமுலேஷன் மட்டும் போகுது. அதாவது பால் தேவைன்றது மூளைக்கு போக வேண்டிய அந்த சிக்னல் மட்டும் போகுது. ஆனால் திரும்பி பால் சுரந்து மார்பகத்தில் வரப்போ அந்த மார்பகத்தில் இருக்க பால் ஃபுல்லாக எம்டி ஆகாமல் ஃபுல்லாக அந்த சேர்ந்து போகிறதுனால என்ன ஆகுதுன்னா பால் வர குழாயில் அடைப்பு ஏற்பட்டுடலாம். ஏதாவது ஒரு குழாயில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஒரு குழாய் மட்டும் அந்த திக் அண்ட் மில்க் மட்டும் ஸ்டே ஆகிட்டு அந்த வாட்டரி கண்டென்ட்டாக நம்ம உடம்புல லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்னு இருக்குது. இந்த இடத்துல இங்கெல்லாம் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் இருக்குது. அந்த இடத்துல போய் ட்ரெயின் ஆன பிறகு அந்த திக் அண்ட் மில்க் வந்து அப்படியே ஸ்டே ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து அம்மாவுக்கு குளிர் ஜுரம் வரலாம், அந்த ஒரு இடம் மட்டும் மார்பகம் மொத்தம் செவந்து போன மாதிரி இருக்கலாம். ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் அ மதர் இஸ் ஹேவிங் மாஸ்டைட்டிஸ். மாஸ்டைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யுவர் பிரெஸ்ட். ஸோ இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி அப்போவே நீங்கள் வந்து வைக்கிற விதத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் கெட் ரிசால்வ். பட் அதையும் நீங்கள் சரியாக கவனிக்காமல் ஸ்டில் யூ ஆர் கண்டினியூயிங். இதெல்லாம் வந்து நான் ஒரு 10 நாள் 15 நாள் விஷயம் கிடையாது. ஒரு நாள் 2வது நாள்லேயே வந்து இது அக்ரிவேட் ஆகிடும். ஸோ பால் சுரக்கிறது வந்து ஓகே நான் இப்போ பால் கொடுத்துட்டேன் இன்னும் 4-5 மணி நேரத்துக்கு வராதுன்றது கிடையாது. பால் சுரக்கிறது சுரந்தபடியாக தான் இருக்கும். நிற்கணுன்றது அது தானாக நிற்காது. அது நிற்கிறதுக்கே நாளடைவு ஆகும். ஸோ நீங்கள் இப்போ மாஸ்டைட்டிஸும் விட்டுட்டிங்கன்னா 2 நாளில் வந்து அது ஆப்சஸ் போயிடும். ஆப்சஸ்னால் என்னது, அந்த இருக்கிற தன்மை வந்து ரொம்ப திக்காக ஒரு மாதிரி உள்ள பஸ் கலெக்ட் ஆகிட்டு அதை வந்து எங்கேயுமே ட்ரெயின் பண்ண முடியாமல் அம்மாவுக்கு ஒரு செவந்ததாக ரொம்ப வீங்கினதாக தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்போ பிரெஸ்ட் சர்ஜனை போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
இப்போ பிரஸ்ட் சர்ஜன் பார்க்குறப்போ அவங்க அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் அது பஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, அந்த பஸ்ஸை இன்ஃபெக்ஷஸ் பஸ்ஸாக என்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிறகு இந்த பஸ்ஸை வந்து நீடில் ஆஸ்பிரேஷன் பண்ணி எடுக்க முடியுமான்னு யோசிப்பாங்க. நீடில் ஆஸ்பிரேஷன் வெறும் ஊசி மட்டும் குத்தி அப்படியே எக்ஸ்டர்னலாக எடுக்கலாம். இட்ஸ் ஓபிடி ப்ரொசீஜர். அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி டைரக்ட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம். பட் பஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, வைடாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, எல்லா டக்ஸும் அடைச்சிட்டு இருக்குது, ஒவ்வொரு டக்டுக்கும் ஊசி குத்தி எடுக்க முடியல, ரொம்ப சிவியராக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு பிரஸ்ட் சர்ஜன் வந்து இன்சர்ஷன் அண்ட் ட்ரைனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது கூட ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. ஒரு சிலவங்க இன்சர்ஷன் அண்ட் ட்ரைனேஜ், அதாவது ஐஎன்டி பண்ண விரும்புனாங்கன்னா ஒரு சிலவங்க வந்து நீடில் ஆஸ்பிரேஷன்லேயே அதை ரிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ சூஸிங் அ கரெக்ட் பிரஸ்ட் சர்ஜன் இஸ் ஆல்சோ அ பாயிண்ட். ஸோ ஒரு பிரஸ்ட் சர்ஜன் பார்க்குறப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீடில் ஆஸ்பிரேஷனா இல்லை இன்சர்ஷன் அண்ட் ட்ரைனேஜ் பண்ணணுமான்றது அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இது ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா இப்போ அந்த டைமிங்கில் நீங்கள் திரும்பி ஒரு லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை பார்த்து யூ ரிசால்வ் யுவர் செல்ஃப் வித் யோர் ஃபீடிங் இஷ்யூஸ்னால் your feeding will be very fine. நாங்கள் நிறைய breast abscess கேஸ் பார்த்துருக்கோம், இன்சர்ஷன் ட்ரைனேஜ் பண்ணவங்களும் பார்த்துருக்கோம், நீடில் ஆஸ்பிரேஷன் பண்ணவங்களும் பார்த்துருக்கோம். பண்ணி முடிச்ச பிறகு they will continue with the breastfeeding. பட் இப்போ அந்த டைமிங்கில் நீங்கள் breast feeding ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் வலிக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திரும்பி ரெக்கரண்ட் ஆப்சஸ் வரும். ஸோ திரும்பி ரெக்கரண்ட் ஆப்சஸ் வரப்போ என்னது, திரும்பி அதே ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மதரோட மோட்டிவேஷன் டுவர்ட்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து இட் கெட்ஸ் லெஸ்ஸர். ஸோ நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணல, இட்ஸ் டூ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் மீ, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் போய் தாய்ப்பால் நிறுத்துறதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் இட் பி ஸோ மச் டிப்ரெஷன் தே கெட் இன் டு இட். என்னால் குழந்தை தூக்கவே முடியாது, ரொம்ப வலிக்குதுன்ற அளவுக்கு போயிடும். இது மெயின் இஷ்யூஸ். இந்த ஸ்டார்டிங் இந்த ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால தான் இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு பெயின் இருக்குனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் வச்சு கொடுக்குற விதம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிடணும். நீங்கள் அப்பவும் செக் பண்ணாமல் நீங்கள் திரும்பி இப்படியே பண்ணிக்கிறப்ப தான் மதருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ பேபிஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வரும், சரியாக வச்சு கொடுக்காதப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரியாக வச்சு ஃபஸ்ட்டு 3 days கொடுக்கலன்னா குழந்தைக்கு சுகர் லெவல் கம்மியாகலாம். அப்போவும் சரியாக வச்சு கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு 4-5 நாளில் குழந்தைக்கு நியூ பார்ன் ஜாண்டஸ் வரலாம். ஸ்டில் பிரஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கப்போ குழந்தை டீஹைட்ரேஷன் ஆகிடலாம், உடம்புல இருக்க தண்ணியெலாம் வற்றி யூரின் போய் குழந்தையோட உப்பு தன்மை கம்மியாயிடும். ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்போ குழந்தைக்கு பவுடர் பால் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ குழந்தைக்கு பவுடர் பால் கொடுத்துட்டாலும் அம்மாவுக்கு பால் சுரக்கிறது சொந்தபடியாக தான் இருக்கும். ஸோ குழந்தைக்கும் ஆகாரம் போகாமல் இம்யூனிட்டி போகாமல் இருக்கும், அம்மாவுக்கும் பால் இருந்தும் குழந்தைக்கு கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு இப்போ ஆப்சஸ், ஒரு மதருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி பிரஸ்ட் ஆப்சஸ் வந்துச்சுன்னா செகண்ட் டெலிவரிக்கும் ஷீ ஹேஸ் டு பி காஷியஸ். அவங்களுக்கு திரும்பி பிரஸ்ட் ஆப்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவங்க திரும்பி தே ஹாவ் டு see the way they hold and position and feed the baby. ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது கொஞ்சம் காலமாக ஆப்சஸ் எல்லாம் கூட ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. திஸ் பிகாஸ் ஆஃப் ஓவர் செக்ரீட்டிங் டேப்லெட்ஸ். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு 3 daysலேயே வந்து எனக்கு பால் இல்லை, பால் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறது, இல்லை வேறு ஏதாவது பவுடர்னு கேட்டு வாங்கி போட்டுக்கிறது. இப்படிலாம் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா யூஆர் ஓவர் ஸ்டிமுலேட்டிங் யுவர் செல்ஃப். ஒரு குழந்தை அந்த ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு சுரக்க வேண்டிய பாலோட அளவு தான் அது குடிக்கும். நீங்கள் என்னதான் நிறைய பால் சுரந்தா கூட அந்த குழந்தைனால அவ்வளோ குடிக்க முடியாது. ஆனால் சீம்பால் வர சமயத்தில் ரொம்ப பால் சுரந்துச்சுன்னா அது ரொம்ப கெட்டியாகி திக்காதப்போ அம்மானால வெளியிலையும் எடுக்க முடியாது, குழந்தைக்கு வாய் வச்சு குடிக்கவும் முடியாது, ஸ்லிப் ஆகும். ஸோ வாட் வில் ஹேப்பன், அதனால பிரஸ்ட் ஆப்சஸ் போனவங்களும் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பிரஸ்ட் ஆப்சஸ் ஒரு மதர் அண்டர்கோ பண்ணாங்கன்னா அவங்க செகண்ட் ப்ரெக்னென்சிலும் செகண்ட் லாக்டேஷன் பீரியட்லும் பிரஸ்ட் ஆப்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டர் அப்போலேருந்தே நீங்கள் வந்து உங்களோட லேட்சிங் பொசிஷன் ஸ்டார்டிங்லேருந்தே செக் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் அப்போவும் கவனிக்காமல் விடுறப்போ அகெயின் யூ கோ வித் another கேஸ் ஆஃப் பிரஸ்ட் ஆப்சஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாமே ஃப்ரம் த டைம் த யூ பீன் டெலிவர்ட், குழந்தை டெலிவரி ஆன நேரத்துலேருந்து பிரஸ்ட் ஃபீடிங்கான பேட்டர்ன் நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்படி பார்த்துட்டிங்கனால இந்த பிரச்சனை